அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஸ்ரீ சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் செல்வதனால் கடும் ஆபத்தை சந்திக்க போகும் 3 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நவகிரகங்களில் சனி பகவான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக, சக்தி வாய்ந்த கிரகமாக இருக்கிறார். சனி பகவானின் இயக்கத்தை ஏற்படுத்தும் மாற்றங்கள் ஜோதிடத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. சனி பகவான் மே 17ஆம் தேதி அன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிரவேசிக்க இருப்பது வியப்புக்குரியது. இந்த கிரக பயிற்சியானது சனி ஜெயந்திக்கு மறுநாளே நிகழ உள்ளது. மிக முக்கியத்துவம். ஜோதிட கணிப்புகளின்படி சனி பகவான் தற்போது மீனராசியில் சஞ்சரித்து வருகிறார். இது மே 17 அன்று பிற்பகல் 2:34 உத்திரடாதி நட்சத்திரத்திலிருந்து விலகி ரேவதி நட்சத்திரத்திற்குள் நுழைய உள்ளது. சனி பகவான் கர்மகாரகன் மற்றும் நீதி தேவர் ஆகிய அதிபதியாக கருதப்படுவதனால் மிக மெதுவாக நகரும் கிரகமாக இருப்பதனாலும் அதன் விளைவுகள் நீண்ட காலத்திற்கு நீடித்திருக்கும் எனும் நம்பப்படுகிறது. இதனால் தான் இவரை மந்தகன் என்றும் அழைப்பார்கள். இந்த கிரக மாற்றம் சில ராசிகளுக்கு நேர்மறையான பலன்களை அளித்தாலும் சில ராசிகளுக்கு கடுமையான சவால்களையும் சோதனைகளையும் தரப்போகிறது. அவை எந்தெந்த ராசிகள் என்று தெரிந்து கொண்டு, இந்த ராசிகளில் உங்கள் ராசி இருக்கிறதா என தெரிந்து கொண்டு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சனி பகவானுக்கு பிடிக்காத செயல்களை எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது. முதலிடத்தில் மேசராசி இருக்கிறது. சனி பகவான் நட்சத்திர பயிற்சி மேசராசிகளுக்கு மன அழுத்தத்தையும் தொழில் ரீதியான பிரச்சனைகளையும் அளிக்கக்கூடும். அவள் தீவிரமான விளைவுகளை சந்திக்க நேரிடலாம். வேலையிலோ அல்லது தொழில் போட்டியோ அதிகரிப்பதனால் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் பரபரப்பாகவும் அழுத்தம் நிறைந்ததாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் தொழில் சம்பந்தமான எந்த ஒரு முக்கிய முடிவுகளை எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும். உங்கள் உடல் நிலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அவருடைய பேச்சு மிகவும் கடுமையானதாக மாறலாம். இது குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அல்லது சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கிறது. திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்புகள் உள்ளன. இந்த காலகட்டத்தில் பயணங்களை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். ஏனெனில் அவை விபத்துக்கள் அல்லது இழப்புகளை ஏற்படுத்தும். வேலையில்லாதவர்கள் இந்த காலகட்டத்தில் சில பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும். மேச ராசியை பொறுத்தவரை எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்தோ அடுத்தது சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். நான் பார்த்து கொள்கிறேன், இந்த தொகையை இவருக்கு கொடுங்கள் என சொல்லிவிட்டீர்கள் என்றால் அவன் அவ்வளவுதான் மாயமாகிவிடுவான். அந்த தொகையை நீங்கள் தான் கட்ட வேண்டும். முக்கியமாக திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளே சென்று இந்த பெண்ணை இவருக்கு கொடுங்கள், நான் தான் பொறுப்பு என சொல்லிவிட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைத்தீர்கள் என்றால் அவ்வளவுதான் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். ஏதேனும் இந்த காலகட்டத்தை எந்த ஒரு முக்கிய முடிவுகளை எடுப்பதை குடும்பத்தில் ஆலோசித்து தீர்க்க முடிவை எடுத்த பிறகே அல்லது உங்களுடைய முக்கியமாக குலதெய்வம், இஷ்ட தெய்வம் வாக்கு கேட்டாவது அந்த தொழிலை செய்யலாம். எதுவும் இல்லாமல் தன்னந்தனியே தனிச்சையாக முடிவெடுத்து எதிலும் போய் உள்ளே மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை மேசராசியினர் சந்திக்க நேரிடும். ஆகமையால் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். ஊனமுற்றவர்களுக்கு சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபடுவது மிக முக்கிய பங்கு வகிக்கும். முக்கியமாக உங்களுடைய ராசிக்கேற்ப முருகப்பெருமானை திருச்செந்தூருக்கு சென்று வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கே வெற்றி வாய்ப்பு அதிகமாக கிடைக்கக்கூடும். அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள். சனி பகவானின் நட்சத்திர மாற்றம் கும்பராசிகளுக்கு தொழில் மற்றும் நிதி நிலைகளில் பின்னடைவுகளை கொண்டு வரக்கூடும். குறிப்பாக சனி 7.5 சனியும் இந்த ராசியை பாதிப்பால் இந்த கிரகத்தின் மாற்றங்கள் விளைவுகள் தீவிரமாக இருக்கலாம். வாகனங்கள் ஓட்டுவது உட்பட்ட அனைத்து விஷயங்களிலும் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும். சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு அலுவலகத்தில் அழுத்தங்கள் அதிகரிக்கக்கூடும். கும்பராசியினர்களுக்கு உரையாடல்களின் போது உங்கள் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள். ஏனெனில் உங்கள் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். நீங்கள் உங்கள் வரவு செலவு திட்டங்களை திட்டமிட்டு அதற்கேற்ற போல செயல்பட வேண்டும். இல்லையென்றால் கடன் பிரச்சனைகளில் சிக்கி கொண்டு தவிப்பீர்கள். இதற்கெல்லாம் ஏன் இப்படி என மாட்டிக்கொள்வீர்கள். சவால்களை கையாளும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம். சனி பகவான் நீதி கடவுளாக இருக்கும்போது
எந்தவித தவறான செயல்களிலும் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால் அவ்வளவுதான் மாட்டிக்கொள்வீர்கள். உடல் ஊனமுற்றவர்கள், முக்கியம் தூய்மை பணியாளர்கள், அவர்களை நீங்கள் கண்டிப்பாக துன்புறுத்தக்கூடாது. தேவையில்லாமல் இதெல்லாம் சனி பகவான் அம்சம் பொருந்திய நபர்களை கண்டிப்பாக நீங்கள் தேவையில்லாமல் சண்டைக்கு இழுப்பது இதெல்லாம் தவறான செயல்களாகும். சண்டை சச்சரவு, குடும்ப பிரச்சனைகள் எதிலையும் தேவையில்லாமல் மாட்டிக்கொள்ள வேண்டாம். எதை எடக்காவிட்டாலும் நாவை அடக்கி வாழ வேண்டும். கும்பராசி நண்பர்கள், மிக முக்கியமாக காவல் நிலையம், நீதி பிரச்சனைகளில் எந்த பிரச்சனைக்கும் செல்ல வேண்டாம். நான் உண்டு, என் வேலை உண்டு என இருக்கிறேன், என்னை விட்டுவிடு சாமி என்று விலகி விடுவதே நல்லது. நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்து விட்டீர்கள் என்றால் சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டிருப்பார். அவ்வளவுதான். உங்களை கடும் சித்திரவத்தை செய்து விடுவார் என்பது உண்மை. அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள், சனி பகவானின் நட்சத்திர மாற்றம் மீனராசிகளுக்கு மனக்குழப்பத்தையும் தேவையற்ற செலவுகளின் அதிகரிப்பையும் ஏற்படுத்தக்கூடும். இந்த நேரங்களில் சொத்து தொடர்பான பிரச்சனைகளில் முடிவு எடுப்பதை கண்டிப்பாக மீனராசி நண்பர்களே தவிர்த்து விடுவது நல்லது. ஏனெனில் இதில் உங்கள் கருத்து வேறுபாடுகளுக்கு வழிவகுக்கும். புதன் முன்னோக்கி செல்வது அவர்களுக்கு அதிகமான மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதனால் ஆரோக்கியத்தில் மீனராசி நண்பர்கள் கவனம் செலுத்துவது நல்லது. வேலையில் இருப்பவர்கள் தங்கள் துறையில் வெற்றி அடைவதில் தாமதத்தை சந்திக்க நேரிடும். எனவே யார் என்னமும் பிரச்சனையில் ஈடுபடுவதோ அல்லது வாக்குவாதம் செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். பிரச்சனைக்கே அவர்கள் வந்தாலும் நான் என்னப்பா உன்னிடம் சொல்லப் போகிறேன், நான் உண்டு, என் வேலை உண்டு என இருக்கிறேன், எனக்கு வேலை இருக்கிறது என வம்பாக விலகிவிடுங்கள். இதுவே உங்களுக்கு நல்லது. ஏனெனில் இது உங்கள் நற்பெயருக்கு தீங்கு விளைவிக்கும். திருமண வாழ்க்கை மன அழுத்தத்தில் இருந்தால் எந்த ஒரு சிறிய கருத்து வேறுபாடும் ஒரு பெரிய வாக்குவாதமாக மாறக்கூடும். ஆகமையினால் அமைதியுடன் பொறுமை காத்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் மிக முக்கியத்துவமாக செயல்படுவீர்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.